வந்திருக்கு பார்த்துட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல மீட்பு பணிகளுக்காக 36 புதிய படகுகளை சென்னை மாநகராட்சி வாங்கியிருக்கு. அது தொடர்பான அந்த ஜஸ்னாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். தாழ்வான பகுதிகளில் படகு, ஜேசிபி போன்றவற்றை தயார் நிலையில வைக்க வேணும் அப்படின்னு மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடான ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்காக லைன்ல இருக்காரு நம்மளோட ரிப்போர்ட்டர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். குட் மார்னிங் வெங்கட்ரமணன், இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் இந்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்காங்க. இந்த நிலையில வடகிழக்கு பருவமழை கால சமயத்தில் சென்னை மாநகராட்சி சார்பாக 36 புதிய படகுகள் வாங்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை கடந்த திங்கட்கிழமை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் எந்தெந்த பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கி இருந்ததோ அந்த இடத்துல ஒரு மோட்டார், ஜேசிபி இயந்திரம், அதே போல படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஊழியர்களுக்கு, அதிகாரிகளுக்கும் சென்னை மாநகராட்சி தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பாக புதிதாக 36 படகுகள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதில் மண்டலம் 3க்கு 1 படகும், மண்டலம் 14க்கு 2 படகுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள படகுகள் தாழ்வான இடங்களை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு வழங்கப்படும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை சென்னை மாநகராட்சி தற்பொழுது துரிதப்படுத்தியிருக்கிறது. வெள்ள நிவாரண மீட்பு பணிக்காக 36 புதிய படகுகளை வாங்க மாநகராட்சி முடிவெடுத்திருக்காங்க. உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.